வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் செப்டம்பர் 2025 தான் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் மந்த் நேற்றோடு முடிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி வந்து வீடியோவாக நம்ம ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் பார்க்கலாம். செப்டம்பர் மாதத்துக்கான ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் அதை நேற்றே நான் பண்ணிட்டேன். ஸோ வீடியோவாக இன்றைக்கி போடுறேன். செப்டம்பர் மாதம் நான் வந்து 13,000 பட்ஜெட் போட்டு எந்த அளவுக்கு நான் பணம் மிச்சம் பண்ணியிருக்கேன், ஸோ எந்தெந்த செலவெல்லாம் எக்ஸஸ் ஆகிடுக்கு அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்களும் உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்கேனிங்கை பண்ணிட்டீங்களான்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு மாதம் எண்டும் லாஸ்ட் மந்த்து நம்ம அதை பண்ணால் தான் ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் மந்த் நம்ம ஃப்ரெஷ்ஷாக போக முடியும். லாஸ்ட் மந்த்து நம்ம பண்ண தேவையில்லாத செலவுகள், மணி மிஸ்டேக் எதுவுமே நெக்ஸ்ட் மந்த்துக்கு நம்ம கொண்டு போக மாட்டோம். இது வந்து ஒவ்வொரு மாதமும் பண்ணணும், நம்ம பர்ஃபெக்டாக இருக்கிற வரைக்கும். பர்ஃபெக்டாக இருந்தாலுமே ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் பண்ணுறது ரொம்ப அவசியம். நம்ம எல்லா செலவு பண்ணிகிட்ருக்கோம், நம்ம குடும்பத்துக்கு இப்போ எவ்வளோ செலவு ஆகிட்டுருக்கு, கரண்ட்டாக ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸ்க்கும், கிராசரினால் எவ்வளோ செலவாகுது, மற்ற விஷயங்களுக்கு எவ்வளோ செலவாகுது, அதெல்லாம் நம்ம கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் அடுத்தடுத்து எக்ஸ்ட்ராவாக ஏர்ன் பண்ணும்பொழுது ப்ராப்பரான பட்ஜெட் வந்து போட முடியும். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஊர்லேருந்து நான் வந்துட்டேன், திருச்சி வந்துட்டு இன்றைக்கி 30ங்கிறதுனால அன்றைக்கி ஈவினிங்கே என்னென்ன கணக்கெலாம் எழுதணுமோ செலவு கணக்கெலாம் நீட்டாக எழுதி கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் என்னென்ன செலவு பண்ணேன்னு ஒன்று விடாமல் எழுதி வச்சாச்சு. ஒரு செலவு கூட மிஸ் பண்ணுறது கிடையாது, எல்லா செலவையுமே எழுதியாச்சு. ஸோ எழுதி 30th வந்து பார்த்திங்கன்னா பழைய கணக்கை நம்ம முடிச்சுட்டு அன்றைக்கி நம்ம ஈவினிங் சேலரி எடுத்துருவோம். அந்த சேலரியை நம்ம எடுத்து நெக்ஸ்ட் டேலேருந்து செலவு பண்ணுறதுக்கு ப்ராப்பராக பட்ஜெட் போட்டு பிரித்து வச்சிடணும். ஸோ நம்ம ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் கம்ப்ளீட்டாக 1ஆம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா என்னென்ன செலவு விட்டு போயிருக்கா, எல்லாமே இன்க்ளூட் ஆகிருக்கா அப்படிங்கிறத நான் வந்து நீட்டாக செக் பண்ணிவிட்டு 2-3 செலவுகள் விட்டு போயிருந்துச்சு, அதையுமே நான் எழுதிட்டேன். எழுதினதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக ஆக்சுவலாக எனக்கு 27th முடிஞ்சிருச்சு. 28, 29, 30 வந்து நாங்கள் ஊருக்கு போயிட்டோம். ஸோ நான் மட்டும்தான் இப்போ 30th வந்திருக்கேன். ஸோ 3 நாள் எங்களுக்கு பெருசாக இங்கே எந்த செலவுமே இல்லை. அதனால் கொஞ்சம் அமௌண்ட் இந்த தடவை நாளாகவே மிச்சமாக இருந்திருக்கு. ஸோ இப்போ கிராசரி மொத்தமாக எவ்வளோ செலவாயிருக்கு, வெஜ்ஜு எவ்வளோ செலவாயிருக்கு, பெட்ரோல் எவ்வளோ செலவாயிருக்கு, ஒவ்வொரு கேட்டகரியிலையும் எவ்வளவு செலவாயிருக்குங்கிறத இப்போ நான் உங்களுக்கு நீட்டாக கால்குலேட் பண்ணி ஃபில் பண்ணிடுவேன். வீடியோவில் வந்து உங்களுக்கு டைப் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது கண்டிப்பாக பண்ணணும். முன்னாடி ஒரு ஆப் வச்சுருந்தேன். இந்த ஆப்பில் வந்து நம்ம போட்ட உடனே வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு ஒவ்வொரு மாதமும் நம்ம ஒவ்வொரு செலவும் எழுதும்போது ஃபஸ்ட்டு பேஜில் அது கிராசரி மொத்தமாக 5 நாள் கிராசரி வாங்கியிருக்கேன். நான் 5 நாள் உடனே அது கொடுத்துரும். அந்த ஆப் வந்து இப்போ ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால் வேறு ஆப் தேடிட்டுருக்கேன். ஸோ அதனால் இப்போ நான் மேனுவலாக கிராசரி மொத்தம் எவ்வளவு, ஸ்நாக்ஸ் எவ்வளவு, பெட்ரோல் எவ்வளவு, எல்லாமே வந்து கனெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டேரெக்டாக எவ்வளவு ஒவ்வொரு செலவும் எவ்வளோ ஆயிடுச்சு, எவ்வளோ பட்ஜெட் போட்டேன், ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஆயிருக்குங்கிறத தெளிவாக பார்த்துடலாம். நீங்களும் போட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அன்றைக்கே நம்ம முடிச்சிடணும் பழைய கணக்காக. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராசரிக்கு வந்து 3,500 நான் எடுத்து வச்சுருந்தேன். எனக்கு வந்து 3,290 கரெக்டாக செலவாச்சு. போன மாதம் வந்து 3,290 ஓவரால் கிராசரி செலவு. ஃபஸ்ட்டு டைம் நான் மொத்தமாக வாங்கினேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே தொட்டு இங்கே தொட்டு அப்படியே கொஞ்சம் சின்ன செலவுகள் தான் வந்து அதில் ஒரு 210 வந்து மிச்சமாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பால் பொறுத்த மட்டும் எப்போதுமே எனக்கு 1,320 1,320 காலி ஆகிடும். ஒரு 2 days நாங்கள் இங்கே இல்லையா வீட்டில். ஸோ அதனால் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிட்ட மிச்சமாகிடுக்கு. 2 days வந்து நாங்கள் இன்லாஸ் வீட்டுக்கு போனதுனால அந்த அமௌண்ட் அப்படியே இருக்குது. அந்த 100 எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜும் நான்வெஜ்ஜும் பார்த்திங்கன்னா இந்த தடவை வந்து கம்ப்ளீட்டாக அமௌண்ட் வந்து ஃபுல்லாகிடுச்சு, சரியாயிடுச்சு. எதுவுமே வந்து மிச்சமாகலை. எப்போதுமே வந்து எனக்கு காய்கறியில் வந்து ஒரு 50 100 மிச்சமாகும். நான்வெஜ்ஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 200 மிச்சமாகும். இந்த தடவை நான் கம்ப்ளீட்டாக அந்த அமௌண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, முடிஞ்சிருச்சு. கேஸ் வந்து நாங்கள் போன மாதம் வந்து வாங்கிட்டோம். ஏன்னா 2 சிலிண்டர் வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுனால தேவைப்படாது, இருந்தாலுமே நாங்கள் வாங்கி புக் பண்ணி வாங்கிட்டோம். இந்த தடவை கேஸ் வந்து 950 அதில் வந்து ஒரு 50 வந்து மிச்சமாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் பொறுத்த மட்டும் இந்த தடவை ஒரு 200 மிச்சமாயிருக்கு. 1,200 நான் எடுத்து வச்சுருந்தேன். கரெக்டாக 1000 வந்து மிச்சமாயிருக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த செலவெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணேன். பெட்ரோல்லாம் வந்து கொஞ்சம் காஷியஸாக நானே போட்டிருந்த வீடியோவை பார்த்து எப்படியெல்லாம் பெட்ரோல் செலவு மிச்சம் பண்ண முடியுமோ மிச்சம் பண்ணி மோஸ்ட்லி ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு வண்டி எடுக்கிறத ஃபஸ்ட்டு நிப்பாட்டினேன். அதுலேயே எனக்கு பார்த்திங்கன்னா நல்ல செமையான ரிசல்ட் வந்து கிடைக்குது. நல்லாவே பணம் வந்து மிச்சமாகுது. பெட்ரோல் வந்து நல்லா மிச்சமாகுது.
அதுக்கப்புறம் மெடிசின்ஸ்க்கு ரூ. 500 எப்போதும் போல் ஆயிடுச்சு. கேபிளுக்கு 330 ரூபா. ஸோ அதெல்லாமே ஆன்லைனில் பே பண்ணியாச்சு. ஸோ ஈபிக்கு வந்து எடுத்து வச்ச ரூ. 1000 அப்படியே இருக்குது. ஏன்னா இந்த மாதம் தான் ஈபி பில் வரும். ஸோ சேர்த்து நம்ம இந்த நெக்ஸ்ட் மந்த் எண்டுக்கு நம்ம கட்டணும். அதனால் இந்த ரூ. 1000 அப்படியே ஒதுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் ஸ்நாக்ஸு தான் வந்து ரூ. 1000 எடுத்து வச்சு ரூ. 970 இந்த தடவை. ஸ்நாக்ஸ் கவர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூ. 30 மிச்சமாக இருக்குது. பொதுவாக இது எனக்கு எப்போதுமே எக்ஸஸாக வரும். இந்த தடவை தம்பி கொஞ்சம் முடியலையா, அதனால் அவன் வந்து சரியாகவே சாப்பிடல. நாங்களுமே வந்து ஒரு லாஸ்ட் 1 வீக்காக அப்படியே அவனை பார்த்துக்கிறதுலே ஃபெட்டப் ஆகிட்டோம். அதனால் வந்தம்மா காஃபியை குடிச்சிட்டு அவனை தூங்க வச்சுட்டு நாங்கள் எங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிறதுனால பெருசாக வந்து ஸ்நாக்ஸ்க்கு இந்த மாதம் பெரிய செலவாகலை. எப்போதும் போல் எடுத்து வச்ச பணத்தில் ஒரு ரூ. 30 மிச்சமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது இல்லாமல் இதர செலவுகள், அதாவது ரூ. 550 நான் எடுத்து வச்சேன். அது வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் இருந்துச்சு. லாஸ்ட் நாள் தான் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸஸ் வந்துச்சு. இது இல்லாமல் சொன்ன செலவுகள் அங்கங்கே வந்ததுனால அது ரூ. 550 வந்து காலி. இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மொத்தமாக ஒரு கிராசரியில் ஒரு ரூ. 210 மிச்சமாக இருக்குது. பாலில் ஒரு ரூ. 100, கேஸ் வாங்கினதில் ஒரு ரூ. 50 மிச்சமாக இருக்குது, பெட்ரோல் ஒரு ரூ. 200 மிச்சமாக இருக்குது, ஸ்நாக்ஸில் ரூ. 30, ஆக மொத்தம் ரூ. 590 வந்து மிச்சமாக இருக்குது. இது வந்து தனியாக மிச்சமான காசு. இப்போ மணி சேவிங்ஸ் சேலஞ்சுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா அது எல்லாமே செலவு கணக்கில் போயிடும். இப்போ நான் பெட்ரோலுக்கு வந்து நான் ரூ. 200 எடுக்கிறேன்னா நான் ரூ. 200 பெட்ரோல் கணக்கு எழுதிடுவேன். ஆனால் போடுறது ரூ. 150 போடுவேன். ரூ. 50 வந்து மணி சேவிங் சேலஞ்சுக்கு போயிடும். ஆக மொத்தம் 200ங்கிறது செலவு கணக்கு தான். அந்த செலவில் இல்லாமல் நான் சேர்க்கறதுனால அந்த மணி சேவிங் சேலஞ்சு சேர்த்தது போக தான் நான் இவ்வளோ மிச்சம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லாஸ்ட் மாதம் நான் மிச்சம் பண்ண தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 590. ஸோ இது எனக்கு பெரிய விஷயமா படுது ஃப்ரெண்ட்ஸ். அது எல்லாமே இந்த பட்ஜெட் கவர்லாம் நான் காலி பண்ணேன். ஒவ்வொரு கவர்லையும் இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டெல்லாம் எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டேன். ஸோ ஒவ்வொரு கவர்லேருந்து எவ்வளோ மிச்சமாச்சு அப்படிங்கிற லைவ் வீடியோ நான் மணி சேவிங்ஸ் வீடியோவில் நான் உங்களுக்கு தனியாக இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ இப்போ பட்ஜெட் பேக்லேருந்து எனக்கு மிச்சமான அமௌண்ட் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், ரூ. 590. கொஞ்சம் சில்லறை காசு இருந்துச்சு, அதையுமே எப்போதும் போல் சில்லறை காசு உண்டியெல்லாம் வந்து போட்டுட்டேன். ஒவ்வொரு மாதமும் அந்த பட்ஜெட் பேக்கை வந்து நம்ம ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் பண்ணும்பொழுது ஒவ்வொரு கவரில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன தொகை இருந்தால் அது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும். அப்பாடா நம்ம வந்து கம்ப்ளீட்டாக செலவும் பண்ணாமல் எக்ஸஸாக செலவு பண்ணாமல் ஓரளவுக்கு ஏதோ மிச்சம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும். ஒரு ரூ. 50 சொல்லுங்கள், ஒரு ரூ. 100 மிச்சம் பண்ணாலும் அது மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக எனக்கு தோணும். ஸோ அதனால் இந்த மாதம் வந்து ரூ. 590 மிச்சம் பண்ணியிருக்கேன். அதை அப்படியே உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பட்ஜெட் வீடியோ, லாஸ்ட் மந்த் மணி சேவிங் வீடியோலாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக நான் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்களும் ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.